இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூடி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் சோர்ந்து போகிறவர்களுக்கு பலன் கொடுத்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவன். இந்த நாள்ல கூட என்னால முடியல, என்னுடைய சூழ்நிலைகள் அவ்வளவு எதிராக நின்று கொண்டிருக்கிறது அப்படின்னு உங்க இருதயத்துல நீங்க சொல்லுவீங்கன்னா, இன்றைக்கு அவர் உங்களுக்கு பலன் கொடுக்கிறாராம். எல்லாவற்றையும் மேற்கொண்டு ஜெயிக்கக்கூடிய ஒரு உன்னதமான பலன் இன்றைக்கு உங்கள் மேல் நிழலிடுகிறதை நீங்கள் உணர முடியும். சோர்ந்து போகிற உங்களுக்கு அவர் பலன் கொடுத்து, சத்துவமில்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவன். உங்களுக்கு பலன் கொடுத்து உங்களுக்குள்ள சத்துவத்தை பெருகச் செய்கிற தேவனாய் இன்றைக்கு அவர் வெளிப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் சொல்லுது. அப்போ இன்றைக்கும் நமக்கு பலன் கொடுத்து நம்முடைய சத்துவத்தை பெருக செய்கிற தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார், உங்களுக்குள் இருக்கிறார் என்பதே நிஜம், சத்தியம். அதனால எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனை, இது எல்லாம் என்னைய சூழ்ந்து இருக்குது, இது எப்படி நடக்கும் அப்படிங்கிற இந்த கேள்விகளுக்கு இடமே இல்லை. இந்த உலகத்தையே படைத்தவர், சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினால், தன்னுடைய சத்தத்தினால் சிருஷ்டித்தவர். அந்த வார்த்தையும் அந்த சத்தமும் இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிறது, உங்களோடு இருக்கிறது என்றால், இம்மானுவேலனாய் அவர் உங்க கூட இருக்கிறார்னா, நீங்க எதை குறித்தும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏன் நமக்கு பயம் வருது? இந்த காரியம் என்னமாய் முடியுமோ அப்படின்னு யோசிக்கும் பொழுதுதான் நமக்கு பயம் வருது. ஆனா வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் எப்பொழுதும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணி, வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் நாம் எப்பொழுதும் வெற்றி அடைகிறவர்களாகத்தான் இருப்போம். சூழ்நிலைகளின் மேல வெற்றி, அதாவது பலவீனங்களின் மேல வெற்றி, இதை கொடுக்கிறதற்காகத்தான் நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இதை பெற்றுக்கொள்ளும்படியாக நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோம். ஏன்னா அவர் ஜீவனும் உயிர்த்தெழுதலுமாய் இருக்கிறார். அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனுமானவருக்குள்ள நம்ம இருக்கிறோம். அந்த உயிர்த்தெழுதலும் ஜீவனுமே இன்றைக்கு நமக்குள் இருக்கிறார் என்றால், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில நீங்க இன்னைக்கு சந்திக்கிற பிரச்சனைகள் அது நிரந்தரம் அல்ல. எல்லாவற்றையும் ஜெயித்து, கழுகை போல செட்டைகளை அடித்து நீங்க உயர எழும்புகிற காலத்துக்குள்ள நீங்க வந்திருக்கிறீங்க. தோல்வியின் காலம், அதாவது இந்த சூழ்நிலைக்குள்ள ஒரு அடைக்கப்பட்டிருந்த ஒரு காலம். இந்த காலம் எல்லாம் இன்றோடு அது முடிவுக்கு வருகிறதை நான் பேசுகிறேன். ரீபாலா ஹாஷெலே பிரேக்கெலே ரீபலீஷோ ரூஹது கரபா. எல்லா சிந்தனை மண்டலங்களில இருந்த அந்த போராட்டங்கள், ஒரு 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 எந்த காரியத்தையும் தெளிவா சிந்திக்க முடியாமல் இருந்த அந்த சூழ்நிலைகளிலிருந்து தேவன் உங்கள் ஒவ்வொருவரையும் விடுவிக்கிறார். இந்த நாள்ல கூட நம்ம தியானிக்கும்படியாய் தேவன் ஒரு வார்த்தையை நமக்கு தந்திருக்கிறார். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள் நான் வாசிக்கிறேன். 1 யோவான் 5, 9, 10. நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. தேவன் தமது குமாரனை குறித்து கொடுத்த சாட்சி இதுவே. தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். இந்த வசனம் ரொம்ப இன்னைக்கு டீப்பரா பார்க்க போறோம். பல விஷயங்களை ஆண்டவர் நம்முடைய ஆவியில அவர் தெளிவுபடுத்த விரும்புகிறார். முதலாவது வசனம், 9வது வசனம் சொல்லுது, 1 யோவான் 5, 9 சொல்லுது, நாம் மனுஷருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டால் அதை பார்க்கிலும் தேவனுடைய சாட்சி அதிகமாயிருக்கிறது. இப்போ இந்த வசனம் என்ன சொல்லுது? மனுஷர் சொல்றதுக்கு மேல வைக்கிற நம்பிக்கை, அதை விட
இயேசு கிறிஸ்துவை பற்றி தேவனுடைய குமாரனை குறித்து தேவன் கொடுத்த சாட்சி நம் வாழ்க்கை முழுவதையும் கட்டி எழுப்புகிறதா இருக்கிறது. சாட்சி அப்படின்னாலே என்ன? நம்ம பொதுவா பார்க்கிறோம். இந்த கோர்ட்ல தான் இத கேட்போம். சாட்சிகள் வரணும் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகள நம்ம அடிக்கடி கேட்கிறோம். சாட்சி அப்படின்னாலே எவிடன்ஸ். ஒரு டெஸ்டிமனி, ஒரு ப்ரூஃப். ஒரு சத்தியத்துக்கு இதுதான் உண்மைன்னு ஒரு அடையாளப்படுத்துவதற்கு உரிய காரியம் தான் சாட்சி அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த சாட்சிகள் யாரா இருப்பாங்க? கண்ணால பார்த்தவங்களா இருப்பாங்க, கேட்டவங்களா இருப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களா இருப்பாங்க. அதுதான் உண்மை அப்படின்னு அவங்க உணர்ந்து சொல்லுகிறவர்களாய் இருப்பார்கள். அதை குறித்து சாட்சி கொடுப்பாங்க. தங்கள் கண்களால் பார்த்ததையும், கேட்டதையும், உணர்ந்ததையும் சாட்சி கொடுக்கிறவர்கள் தான் சாட்சி. இதுல நெறைய இன்றைக்கு உலகத்துல பொய் சாட்சிகள் நெறைய எழும்பி மக்களுக்கு விரோதமாய் சாட்சி கொடுக்கலாம். ஆனா, தேவனுடைய சாட்சி இப்போ அந்த கோர்ட்ல போய் ஒரு ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனுக்கு விரோதமா ஒரு சாட்சி கொடுக்கும்போது, "நான் இத பார்த்தேன். இதுதான் உண்மை. இதுதான் நடந்தது." இப்படின்னு சாட்சி கொடுக்கறாங்க. அதே மாதிரி வேதம் முழுவதிலும் தேவனை குறித்து, கிறிஸ்துவை குறித்து சாட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்த சாட்சி இது ஏதோ ஒரு ஃபேக்ட் இல்ல. இதுதான் ட்ரூத் அப்படின்னு வெளிப்படுத்துது. இன்னைக்கு பார்க்கிற காரியங்களை நம்புவது ஃபேக்ட். நம்ம எண்ணாகமத்துல பார்க்கிறோம். நீங்க 13ஆம் அதிகாரம், 14ஆம் அதிகாரம்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 10 வேவுக்காரர்களும் பார்த்தத பிசிக்கல் ஐஸ்ல பார்த்தத அவங்க அங்க வந்து பேசுறாங்க, சொல்றாங்க. அது ஃபேக்ட். அது ட்ரூத் கிடையாது. ஆனா, காலேபும், யோசுவாவும் தேவன் தங்களோடு இருந்தால் அந்த தேசத்தை எளிதாய் சுதந்தரித்துக் கொள்ளலாம். அவங்க பார்க்கிறத பேசல. தேவனுடைய பிள்ளைகள் எதை பேசுறாங்க? அவர்கள் தேவனுடைய வல்லமையை உணர்ந்தவர்களாய் அவர்கள் பேசினார்கள். அப்போ விட்னஸ் அப்படின்னாலே அதாவது அது பார்க்கிறத வச்சு சொல்றது இல்ல. தேவனுடைய சாட்சி அப்படிங்கிறது பார்க்கிறதை வைத்து சொல்லுவது அல்ல. பார்ப்பதற்கும் அப்பால் தேவன் எதை செய்திருக்கிறார்? கிறிஸ்து நமக்காக எதை செய்து முடித்திருக்கிறார்? இன்றைக்கு அவர் நம்முடைய எல்லாருடைய பாவங்களை, பலவீனங்களை, சாபங்களை அவர் சுமந்திருக்கிறார். நம்முடைய நோய்களை அவர் சுமந்திருக்கிறார். நம்முடைய பலவீனங்களை அவர் சுமந்திருக்கிறார். இத பார்க்க முடியுமானா முடியாது. ஆனா நிஜம் இதுதான். இத எப்போ நம்ம நிஜமாய் பார்க்க ஆரம்பிக்கிறோமோ, நம்முடைய சரீரத்தில், நம்முடைய வாழ்க்கையில் இந்த விடுதலையும், சுகத்தையும் நம்ம எல்லா பகுதிகளிலும் பார்க்க முடியும். இந்த உலகமே எனக்கு எதிர்த்து என்ன காரியம் சொன்னாலும், என் தேவன் செய்து முடித்த செயலும், என் தேவனுடைய வார்த்தைகளுமே நிஜம், சத்தியம் என்று இருதயத்துல எப்போ நம்ம விசுவாசிக்க ஆரம்பிக்கிறோமோ, அன்றிலிருந்து நம்ம வாழ்க்கையில விடுதலையும், வெற்றியும் உண்டாகிறதை நம்ம அறிந்து கொள்ளலாம். இன்னைக்கு இந்த சாட்சிகள் தேவனுடைய சாட்சி அப்படின்னு சொல்லி அதுல கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த சாட்சி தேவனுடைய இருதயத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது. அப்போ இன்னைக்கு ஏன் இத்தனை சாட்சி நம்ம இன்னும் பார்க்க போறோம். எதெல்லாம் கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறதுன்னு இன்றைக்கு நம்ம தியானிக்க போறோம். ஏன் இத்தனை சாட்சிகளை தேவன் கொடுக்கிறார்னா, தன்னை வெளிப்படுத்தும்படியாய் தன்னை தன் பிள்ளைகளுக்கு, தன் குமாரனை தன் பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்தும்படியாய், அந்த சாட்சியே மெய்யான சாட்சி என்று வெளிப்படுத்தும்படியாய் தீர்க்க தரிசனங்கள் மூலமாய், அற்புதங்கள் மூலமாய், சிலுவையின் மூலமாய், கிறிஸ்துவின் மரணத்தின் உயிர்த்தெழுதலின் மூலமாய், பரிசுத்த ஆவியானவர் மூலமாய் இன்றைக்கும் அவர் சாட்சி கொடுத்து கொண்டிருக்கிறார். இயேசுவே தேவனுடைய குமாரன். அவருக்குள் ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனுக்குள்ள நம்ம வந்துட்டோம். வசனம் சொல்லுது, ஜீவனையும் அழியாமையையும் சுவிசேஷத்தினாலே வெளியரங்கமாக்கினார்.
இன்னைக்கு எபிரேயர்ல பார்க்கிறோம். எபிரேயர் 2வது அதிகாரத்துல மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தனது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு, இன்றைக்கு இந்த மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தன்னுடைய மரணத்தினாலே அவர் அழித்து விட்டார் என்றால், எப்படி நம்முடைய சரீரத்தில் வியாதி செயல்பட முடியும்? அந்த மரண பிசாசை அவர் அழித்து விட்டார் என்கிறத எப்போ நீங்க நிஜமா உணர ஆரம்பிக்கிறீங்களோ, அந்த நொடி பொழுதுல இருந்து வியாதி உங்களை விட்டு வெளியேறுகிறத நீங்க பார்க்க முடியும். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தில் அடிமைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அப்படியானார். அப்போ அவர் மரண பிசாச அழிச்சு போட்டுட்டேன்னு அவர் சொல்றாரு. இத நம்ம நிஜமாய் பார்க்க முடிகிறதா? இத சத்தியமா பார்க்க முடியுதா? ஆனா, அது இல்லாம நம்முடைய சூழ்நிலைகளையும், உலகம் நமக்கு கொடுக்கிற காரியங்களையும், சொல்லுகிற ரிப்போர்ட்ஸ், இத நம்ம பெருசா பார்த்து கொண்டு இருக்கிறோமா? இன்னைக்கும் உங்களுக்குள்ள சில சந்தேகங்கள் வரும்போது, உங்க ஃபீலிங்ஸ், உங்க உணர்வுகள் உன்ன வெளிப்படுத்திக் கொண்டு இருக்கும் பொழுது, நீங்க உங்களுக்குள்ள கேட்க வேண்டிய கேள்வி, தேவனுடைய சாட்சி என்ன சொல்லுது? நம்ம ஃபீலிங்ஸ், உணர்வுகள் மாறிக்கொண்டே இருக்கும். நம்மளுடைய சூழ்நிலைகளும் மாறிக்கொண்டே இருக்கும். மக்களும் மாறுவார்கள். ஆனா, தேவனுடைய சாட்சி அது என்றென்றைக்கும் மாறாதது. ஏன்னா, அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரனும் அல்ல. அதனால நம்ம இருதயம் அவருடைய சாட்சியில இளைப்பாறுதலுக்குள்ள நம்ம வரணும். நம்ம இருதயம் அந்த சாட்சியை ஏற்றுக்கொண்டு, இருதயம் எப்ப இளைப்பாறுதல்ல வருதோ, அதை அப்படியே உணர்ந்தவர்களாய், அத நிஜமா பார்த்து, அத உணர ஆரம்பிக்கும் பொழுது, எல்லா பகுதிகளிலும் நம்முடைய வாழ்க்கையில வெற்றியை அனுபவிக்க முடியும். இப்போ மனிதர்களின் சாட்சியை விட தேவனுடைய சாட்சி பெரியது அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் மனிதர்களுடைய சாட்சிய நம்ம ரொம்ப நம்புறோம். மருந்து மருந்துகள் இல்ல இந்த ஒரு ரிப்போர்ட் இதெல்லாம் குறிச்சு டாக்டர் சொல்றாரு. இத நம்ம பயங்கரமா நம்புறோம். அந்த நாலேட்ஜ் அந்த உலகத்தில் இருக்கிறவர்கள் கொடுக்கிற நாலேட்ஜ நம்ம ரொம்ப நம்புறோம். கோர்ட்ல மனிதர்கள் சாட்சி கொடுக்கறாங்க. அத நம்புறோம். இந்த யோவான் இங்க ஒரு கேள்வி கேட்கிறாரு. மனிதர்களின் சாட்சியை நம்புகிற நாம், தேவனுடைய சாட்சியை ஏன் சந்தேகிக்க வேண்டும்? தேவன் பிதா பல இடங்களில குமாரனை பற்றி அவர் சாட்சி கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். மத்தேயுல அவர் ஞானஸ்நானம் எடுத்து அந்த கரையேறின உடனே அங்க சாட்சி கொடுக்கிறார். இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன். ஒரு தகப்பன் தன் பிள்ளையை எல்லாருக்கும் முன்பாக அறிமுகப்படுத்துகிறார். வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன், அந்த சிருஷ்டி சிருஷ்டி அதை சகலத்தையும் வார்த்தையாகிய கிறிஸ்துவுக்குள் சிருஷ்டித்தவர், கிறிஸ்துவின் மூலமாய் சிருஷ்டித்தவர், அந்த குமாரனை எல்லோருக்கும் முன்பாக அவர் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். மறுரூப மலையில அங்க மறுபடியும் தன் குமாரனை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறார். வாசிக்கலாம். மத்தேயு 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். மத்தேயு 17:5. ஆன்ட்டி வாசிக்கிறீங்களா? அவன் பேசுகையில், இதோ ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ஒளியுள்ள ஒரு மேகம் அவர்கள் மேல் நிழலிட்டது. அந்த அந்த மேகத்தில இருந்து பிதாவினுடைய சத்தம் கேட்கிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன்.
இவருக்கு செவி கொடுங்கள். இதுதான் பிதா குமாரனை குறித்து சொன்ன சாட்சியாய் இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம். பிதா கிறிஸ்துவை குறித்து பலவிதமாய் அவர் சாட்சி கொடுக்கிறார். வேதத்தின் மூலம், தீர்க்கதரிசிகள் மூலம், எல்லாவற்றின் மூலமாகவும் இவரே மெய்யான தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு பல விசுவாசிகள் போராடுறதுக்கு காரணம், இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்ற நம்ம இதுல போராடுறதுக்கு காரணம் என்னன்னா, அவருடைய சாட்சியை விட உணர்வுகளை அதிகமாய் நம்புகிறார்கள். இந்த உணர்வுகள் சொல்றத அத அதிகமா கேக்குறாங்க. கடந்த கால எக்ஸ்பீரியன்சஸ அதிகமா நினைக்கிறாங்க. மற்றவர்களுடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறவர்களாய் இருக்கிறார்கள். உங்க உணர்வு சொல்லலாம், உங்க தேவன் உன்னை கைவிட்டு விட்டார். ஆனா தேவனுடைய சாட்சி என்ன சொல்லுது? அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. இன்றைக்கு வானத்தையும் பூமியும் அவருடைய வார்த்தையினாலே, இன்றைக்கு சகலத்தையும் தன்னுடைய வார்த்தையினால சிருஷ்டித்திருக்கிறார்னா, இந்த வார்த்தை சத்தமாய் வெளிப்பட்ட பொழுது சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்போ இன்றைக்கு அவருடைய சத்தம் எவ்வளவு வல்லமையுள்ள சத்தமாய் இருக்கிறது. அந்த சத்தம் இன்றைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறது. அந்த சத்தம் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறது. நம்ம சங்கீதம் 29 அவருடைய சத்தத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது. அவருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. இன்னைக்கு அந்த சத்தத்தை விட உங்களுக்கு எந்த சத்தம் பெரிதாக கேட்டுக்கொண்டிருக்கிறது? நான் ஒருபோதும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லைன்னு அவர் சொல்லி இருக்கிறாரே. இன்னைக்கு அந்த சத்தத்தை விட உங்களுக்கு எந்த சத்தம் பெரிதாக கேட்டுக்கொண்டிருக்கிறது? உங்களுடைய சூழ்நிலைகளை விட அவருடைய சாட்சியும் அவருடைய சத்தமும் வல்லமையுள்ளதா இருக்கிறதை நீங்கள் எப்போ அறிகிறீங்களோ, அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க வாழ்க்கையில விடுதலை அனுபவிக்கலாம். மனுஷருடைய சத்தம் எல்லாத்தையும் தள்ளி விட்டு என் தேவனுடைய சத்தம் வல்லமையுள்ளது. அந்த வல்லமையுள்ள சத்தம் கேதுரு மரங்களை கூட முறிக்கிற வல்லமையாம். இன்றைக்கு அந்த சத்தம் சொல்லுது, அவருடைய மெய்யாகவே அவர் நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். இத நம்ம நம்ப முடிகிறதா? அந்த சத்தத்தை நம்ம நம்புறோம்னா, அந்த சத்தத்தின் வல்லமை நம்முடைய சரீரத்துக்குள் செயல்பட ஆரம்பிக்கும். அது கேதுரு மரங்களை முறிக்கிற சத்தம். லீபனோனின் கேதுரு மரங்களை அவர் முறிக்கிறாராம். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்க பண்ணுகிற வல்லமை உள்ளதாம். காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிற ஒரு சத்தம். இந்த சத்தம் தான் இன்னைக்கு உங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த சத்தம் உங்களோடு இருக்கிறது. இந்த சத்தத்துக்குள்ளதான் நீங்க இருக்கிறீங்க. வல்லமையுள்ள அந்த சத்தத்துக்குள்ள நான் இருக்கிறேன். இதுதான் நிஜம், இதுதான் சத்தியம் என்று நீங்கள் உணர 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 என்னென்ன பகுதிகள்ல நீங்க இன்னைக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு இருக்கிறீங்களோ, சமாதானம் இல்லாம இருக்கிறீங்களோ, எல்லா பகுதிகளிலும் சமாதானம் கடந்து வருகிறதை நீங்கள் பார்க்க முடியும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை குறித்து எதெல்லாம் நமக்கு சாட்சி கொடுக்குது, யாரெல்லாம் நமக்கு சாட்சி கொடுக்கறாங்க அப்படின்னு கொஞ்சம் தியானிக்க போறோம். வாசிக்கலாம். ஏசாயா 53:5. ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்.
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். இதுதான் வேதம். பழைய ஏற்பாட்டிலே கிறிஸ்துவை குறித்து வேதம் கொடுக்கிற சாட்சியாய் இருக்கிறது. இது அவருடைய சிலுவை மரணத்தை பற்றின தீர்க்க தரிசனம். முழு வேதாகமும் பழைய ஏற்பாட்டுல ஆதி ஆகமத்துல இருந்து இயேசுவை குறித்து அங்கே சாட்சி கொடுக்கப்பட்டு கொண்டே வருகிறது. அவர் உன் தலையை நசுக்குவார் அப்படின்னு ஆதி ஆகமத்தில இருந்து நம்ம பார்க்கிறோம். வெண்கல சர்ப்பமாய் அவர் அங்கே யாத்ராகமத்தில் அங்க வெளிப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். ஒவ்வொரு புஸ்தகமும் இயேசுவை குறித்தே அங்கே சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பதாக, கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பாக, உலகம் தோன்றின நாள் முதற்கொண்டு கிறிஸ்துவை குறித்து வேதம் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறது. அப்போ நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை. இன்னைக்கு நம்ம ஹார்ட், இன்னைக்கு இந்த சமாதானம் அப்படின்னாலே ஏதோ நம்ம இருதயத்துல ஒரு சமாதானம் அப்படிங்கிறது மாத்திரம் இல்ல, எல்லா பகுதிகளிலும் ஒரு முழுமையை அனுபவிப்பது. சரீரத்துல, ஆத்துமாவுல, பொருளாதாரத்துல, எல்லாவற்றிலும் ஒரு முழுமையை அனுபவிக்கும்படியாகத்தான் அவர் நமக்காக காயப்பட்டார், நமக்காக நொறுக்கப்பட்டார். இத நிஜமாய் தேவனுடைய சாட்சியாய் நம்ம ஏற்றுக்கொள்ளுகிறோமா? இல்ல மனிதர்களைப் போல நம்ம திங்க் பண்ணி வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? அடுத்ததா, இயேசு அவரே சில காரியங்களை தன்னை குறித்து அங்க சாட்சியாய் கொடுக்கிறார். குருடர்களுக்கு பார்வையை கொடுக்கிறார், வியாதியஸ்தர்களை சுகமாக்குகிறார், மரித்தோரை உயிரோட எழுப்புறாரு, கடலை அமைதிப்படுத்தினார். இந்த அற்புதங்கள் எல்லாம் அவர் சாதாரண மனுஷனாய் வெளிப்படுத்துகிறதே அங்க சொல்லல. யோவான் 5 பார்க்கிறோம், 5:36, நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அவர் தேவகுமாரன் என்பதை அவருடைய கிரியைகளே சாட்சி கொடுக்கிறதாம். யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷத்துல அங்க வெளிப்படுத்துதல் 1:18 அதுல பார்க்கிறோம். அங்கேயும் இயேசு தன்னை குறித்து அவர் சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். உயிர்த்தெழுந்த பின்பு அங்க யோவானுக்கு வெளிப்படுத்தின அந்த காரியத்துல அவர் சொல்லுகிற வார்த்தை, யோவான் வெளிப்படுத்துதல் 1:18 வாசிங்க. வெளிப்படுத்துதல் 1:18. மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். ஆமேன். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் உரிய திறவுகளை உடையவராயிருக்கிறேன். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவனாயிருக்கிறேன். இன்னைக்கு மரண பிசாசை அவர் ஜெயித்து அந்த திறவுகோல் அவன்கிட்ட இருந்து என்ன செஞ்சிட்டாரு? பறிச்சிட்டாரு. இன்னைக்கு அவர் சொல்றாரு, உலகத்துல இருக்கிற போது இயேசு சொல்றாரு, என் கரத்தில் இருப்பவைகளை ஒருவனும் ஒரு காலும் பறித்து கொள்ள முடியாது. என் பிதாவின் கரத்தில் இருப்பவர்களை ஒன்றும் ஒரு காலும் படித்து கொள்ள முடியாதுன்னு சொன்னார்னா, இன்னைக்கு லிட்டரலா நம்ம அந்த சத்தத்தை நம்புறோமா? நான் அவருடைய கரத்துக்குள்ள இருக்கிறேன், என் குடும்பம் அவருடைய கரத்துக்குள்ள இருக்குது, எங்க தலையில இருக்கிற முடிய கூட அவர் எண்ணி வைத்திருக்கிறார். இப்படி அந்த சாட்சியை நம்ம நம்புறோமா? இல்ல உலகம் கொடுக்கிற காரியங்களை நம்பிக்கொண்டு இருக்கிறோமா? அப்போ உயிர்த்தெழுந்த கிறிஸ்து அவர் என்றென்றைக்கும் சாட்சியாக இருக்கிறதை பார்க்கிறோம். அடுத்ததா அவரை குறித்து சாட்சி கொடுப்பவர்கள் யார் அப்படின்னா, அவரோடு இருந்த சீஷர்கள். அவருடைய வாழ்க்கைய, அவருடைய மரணத்தை, அவருடைய உயிர்த்தெழுதலை இவர்கள் கண்களால் கண்டதை
யோவான் எழுதுறாரு. வாசிக்கலாம். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். 1 யோவான் 1:3. நீங்களும் எங்களோடு ஐக்கியம் உள்ளவர்களாகும்படி நாங்கள் கண்டும் கேட்டும் இருக்கிறதை உங்களுக்கும் அறிவிக்கிறோம். எங்களுடைய ஐக்கியம் பிதாவோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது. இங்க யோவான் எழுதுறாரு. அந்த முதல் வசனத்துல எல்லாம் பார்க்கும் பொழுது, நாங்கள் கேட்டதும், எங்கள் கண்களினாலே கண்டதும், நாங்கள் நோக்கி பார்த்ததும், எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற அந்த ஜீவ வார்த்தையை, அந்த ஜீவ சத்தத்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். அப்போ அவங்க லிட்ரலா அவர் எழுதும் போதே அதை எப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எழுதியிருக்கிறாரு. நாங்க அவரை கண்ணால பார்த்தோம், கேட்டோம், நாங்க நோக்கி பார்த்தோம், தொட்டு பார்த்தோம். அந்த ஜீவ வார்த்தை, அந்த ஜீவ சத்தம். அப்போ இப்படி சீஷர்களும் அவரை குறித்து, இயேசு கிறிஸ்துவை குறித்து சாட்சி கொடுக்கிறதை பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில வசனங்கள் சீஷர்கள் கொடுக்கிற சாட்சி. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம். அப்போஸ்தலர் 2:32. இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லோரும் சாட்சிகளாயிருக்கிறோம். இந்த இயேசுவை தேவன் எழுப்பினார். இதற்கு நாங்கள் எல்லாரும் சாட்சிகளாயிருக்கிறோம். அப்போ 500க்கும் மேலான பேருக்கு அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அவர் காட்சி கொடுத்தாராம். உயிர்த்தெழுந்த இயேசுவை அவர்கள் கண்ணார கண்டார்கள். இத்தனை சாட்சி இருக்கு. அவருடைய சாட்சி பலமா இருக்கு. அவருடைய சத்தம், அவருடைய வார்த்தை பலமாய் நமக்குள்ளே தொனித்துக் கொண்டிருக்கிறது. ஆனா இந்த சத்தத்தை, இந்த சாட்சியை உதறி தள்ளிட்டு இன்னைக்கு எந்த சத்தத்தை நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம்? அடுத்ததா சீஷர்களுடைய சாட்சியை பார்த்தோம். அடுத்ததாக அவருடைய உயிர்த்தெழுதலின் சாட்சி. இந்த உயிர்த்தெழுதலினாலே அவர் என்ன செய்தார்? தேவனுடைய குமாரன் என்று நிரூபிக்கப்பட்டாராம். அவர் கல்லறையிலே இருந்திருந்தார்னா அங்க தேவகுமாரன் உறுதிப்படுத்தப்பட்ட ஒரு இடத்துக்குள்ள அவர் வந்திருக்க மாட்டார். வாசிக்கலாம். ரோமர் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ரோமர் 1:4. 5 வாசிங்க. 5 வாசிங்க. மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவரும் பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்றும் மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனுமாய் இருக்கிறார். மாம்சத்தின்படி தாவீதின் சந்ததியில் பிறந்தவர், பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் அவர் இருக்கிறார். மரித்தோரிலிருந்து அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே அவர் தேவனுடைய குமாரன் என்று அங்கே சாட்சி கொடுக்கப்படுகிறது. இன்னைக்கு ஏதோ கல்லையோ மண்ணையோ நம்ம வணங்கி கொண்டிருக்கல. உயிருள்ள தேவனை, ஜீவனுள்ள தேவனை இன்றும் நமக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார்னா இன்னைக்கு எந்த சத்தம் நம்முடைய வாழ்க்கையை மேற்கொள்ள முடியும்? பரிசுத்தமுள்ள ஆவியின்படி தேவனுடைய சுதன் என்று மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்ததினாலே பலமாய் ரூபிக்கப்பட்ட தேவகுமாரனாய் இருக்கிறார். இந்த தேவகுமாரன், இந்த கிறிஸ்து இன்றைக்கு எங்க இருக்கிறார்? கொலோசையர் 1:27 பார்க்கிறோம். இந்த கிறிஸ்து உங்களுக்குள் இருக்கிறார். மகிமையின் நம்பிக்கையாக உங்களுக்குள்ளே இருக்கிறார். இந்த சத்தம் நமக்கு பெருசா கேக்குதா? இல்ல எந்த சத்தம் பெரிதாக கேட்கிறது? ஒரு கோர்ட்ல ஒரு சாட்சி இல்ல, பல சாட்சிகள் ஒரே காரியத்தை சொல்லும்போது அந்த சாட்சிகளின் அடிப்படையில தான் தீர்ப்பு கொடுப்பாங்க.
அதே போலதான் கிறிஸ்துவை பற்றி பிதா சாட்சி கொடுக்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறாரு, வேதாகமோ பல காரியங்கள் மூலமாய் சாட்சி கொடுக்குது, அற்புதங்கள் சாட்சி கொடுக்குது, சீஷர்கள் சாட்சி கொடுக்கிறாங்க, அவருடைய உயிர்த்தெழுதல் சாட்சி கொடுக்குது. இன்றைக்கோ அவர் மூலமாய் எத்தனையோ அற்புதங்களை பெற்றவர்கள் சாட்சி கொடுக்கிறாங்க. இத்தனை சாட்சிகள் இருக்கும் பொழுது இன்னைக்கு தேவன் நம்ம கிட்ட கேட்கிறாரு, இத்தனை சாட்சிகள் என் குமாரனை பற்றி பேசும் பொழுது நீ அவரை நம்புவாயா? மனுஷருடைய சாட்சியை நம்ம ஏற்றுக்கொள்றோம்னா அதை விட தேவனுடைய சாட்சி பெரிதா இருக்கிறது. அதனால சந்தேகங்கள் நம்ம வாழ்க்கையை மேற்கொள்வதற்கு நம்ம இடம் கொடுக்கவே அவசியம் இல்லை. இந்த சாட்சிகள் எல்லாம் நம்மை பார்த்து சொல்லுது, அவரே தேவனுடைய குமாரன், அவருக்குள் ஜீவன் இருந்தது, அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாக இருக்கிறது என்று சொல்லி அந்த அந்த குரல்கள் எல்லாம், அந்த சாட்சிகள் எல்லாம் நம்மை பார்த்து இந்த காலை வேளையிலே குமாரனை குறித்து சாட்சி கொடுக்கிறது. அப்போ இன்றைக்கு இவ்வளோ பெரிய சாட்சிகளை, இத்தனை சாட்சிகளை நம்ம குமாரனை குறித்து நம்ம அறிந்திருக்கிறோம் என்றால், இன்னைக்கு எது உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கு, கலக்கப்படுத்தி கொண்டிருக்கு? 10வது வசனம் சொல்லுது, தேவனுடைய குமாரனிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் அந்த சாட்சியை தனக்குள்ளே கொண்டிருக்கிறான். தேவனை விசுவாசியாதவனோ தேவன் தம்முடைய குமாரனை குறித்து கொடுத்த சாட்சியை விசுவாசியாததினால் அவரை பொய்யராக்குகிறான். விசுவாசம் அப்படிங்கிறது இயேசு வாழ்ந்தாருங்கிறது அதை மட்டும் நம்புறது இல்ல. இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்ட அனைத்தையும் முழுமையாக ஏற்றுக்கொள்ளுவதே, கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லாமல் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பெயர்தான் விசுவாசம். அவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி உங்க பலவீனங்களை அவர் ஏற்றுக்கொண்டாருங்கிறத நிஜமாய் நீங்க எப்ப உணர ஆரம்பிக்கிறீங்களோ அதுதான் விசுவாசம். அப்போ இப்படி நம்ம இவரை விசுவாசிக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே ஒரு சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட என்ன செய்கிறாராம்? சாட்சி கொடுக்கிறாராம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் அவருக்கு பிள்ளைகளாயிருக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் தொடர்ந்து நமக்கு ஒண்ணு நினைப்பூட்டிட்டே இருக்கிறாரு. நீங்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள், நீ தேவனுடைய பிள்ளை. உனக்கும் அந்த பிளட் லைனுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்ல, அந்த டிஎன்ஏ உனக்குள்ள இல்ல, நீ புது சிருஷ்டி அப்படிங்கிறத பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஆவி கூட அவர் சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம கூட இருக்கிறது மாத்திரமல்ல, நமக்குள்ளே அவர் பெர்மனன்டா ஒரு நபராய், திரித்துவத்தில் ஒரு தேவன் இன்றைக்கு நம்ம கூட இருந்து நம்மளை எல்லா சத்தியத்துக்குள்ளும் வழி நடத்துகிறவராய் அவர் இருக்கிறார். யோவான் 14 பார்க்கிறோம், அவர் உங்களுடனே வாசமாயிருந்து உங்களுக்குள்ளே இருப்பார். உங்களுக்குள்ள அவர் இருக்கிறார். அவர் உங்களுக்குள்ள இருந்து அவர் செய்கிற காரியம் என்ன? சாட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். புயலின் நடுவுல சமாதானம், கஷ்டங்களின் மத்தியில நம்பிக்கையை ஏற்படுத்துகிற சத்தமாய் அந்த சத்தம் உங்களுக்குள்ள இருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சத்தமாய் உங்களுக்குள்ளே தொனித்து கொண்டிருக்கிறார். சகல சத்தியத்துக்குள்ளேயும் வழி நடத்துகிறவர். நீங்க பல நேரங்கள்ல பார்க்கலாம், அவ்வளோ சோர்ந்து போயிருப்போம், ஏதாவது ஒரு வசனத்தை ஆவியானவர் நமக்கு நினைப்பூட்டுவார், இல்ல யார் மூலமாவது சொல்ல வைப்பாரு. அந்த ஒரு வார்த்தை நம்மளை அப்படியே உயிர்ப்பிக்கும். இதெல்லாம் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அவர் செயல்படுகிற ஒரு காரியம். இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் இருக்கிறாங்க,
நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம தான் தாய் தகப்பன், இல்ல நம்ம நீ எனக்கு பிள்ளை அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பிள்ளை இயற்கையாவே நாம் தான் பெற்றோர்ங்கிறத அறிஞ்சிருக்குது. இதே போலதான் பரிசுத்த ஆவியானவர் ஒரு அஷ்யூரன்ஸ நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கிறார். நீ இந்த உலகத்தையே படைத்தவருக்கு பிள்ளையாயிருக்கிறார். மரணத்தை வென்றவருக்கு நீ பிள்ளையாயிருக்கிறார். உயிருள்ள ஜீவனுள்ள தேவனுக்கு நீ பிள்ளையாயிருக்கிறார். சர்வ வல்லமையுள்ளவருக்கு நீ பிள்ளையாயிருக்கிறாய். இந்த சூழ்நிலை உன்னை மேற்கொள்ள முடியாது அப்படின்னு இந்த ஆவியானவர் நம்முடைய அந்த புத்திர சுவிகாரத்தை அவர் ரியலா நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். இங்க பார்க்கிறோம், தேவனை விசுவாசியாதவன் அவரை பொய்யராக்குகிறானாம். உண்மையில யாராலையும் தேவனை பொய்யராக்க முடியாது. ஆனால் தேவனுடைய சாட்சிய நம்ம நிராகரிக்கும் பொழுது அது பொய் அப்படின்னு நம்ம அவரை உணர்வதற்கு சமமாயிருக்கிறதாம். ஆண்டவர் சொல்றாரு, என் குமாரனே ரட்சகர். எல்லாத்துல இருந்தும், பாவத்துல இருந்து, சாபத்துல இருந்து, வியாதியில இருந்து, தரித்திரத்துல இருந்து, இன்னும் எதுல இருந்தெல்லாம் நம்ம ரட்சிக்கணுமோ எல்லாத்துல இருந்தும் அவர் நம்மை ரட்சித்திருக்கிறார். தன் குமாரனே ரட்சகர் அப்படிங்கிறத பிதா வெளிப்படுத்துகிறார். தேவன் சொல்றாரு, என் குமாரன் ரட்சகர். விசுவாசம் சொல்லுது, ஆண்டவரே அந்த ரட்சகரை நான் விசுவாசிக்கிறேன். ஆனா உள்ளுக்குள்ள உங்களுக்குள்ள அவிசுவாசம் இருக்கும்னா இந்த சாட்சியை என்னால ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்று உங்கள் மனம் சொல்லும் என்றால் அதுதான் நாம் அவரை பொய்யராக்குகிற காரியம். இதனாலதான் ரட்சிப்பு அப்படிங்கிறது இயேசுவை பற்றிய நமது பதிலை சார்ந்திருக்கிறது. இன்னைக்கு அவர் ரட்சிப்பை கொடுத்துட்டாரு. ஆனா இன்னும் நம்ம சுதந்திரிக்க முடியாமல் இருக்கிறதற்கு காரணம் நம்ம பதில சார்ந்துதான் அந்த ரட்சிப்பு இருக்கிறது. குமாரனை விசுவாசிக்கிறவனுக்குள்ள ஜீவன் இருக்குது. அவரை ரியலா பார்க்கிறவங்களுக்கு, அவரை நிஜமாய் பார்க்கிறவர்களுக்குள்ள அவருடைய ஜீவன் இருக்கிறது. அந்த ஜீவனத்தோட எந்த மனுஷனுக்கோ, எந்த வியாதிக்கோ, எந்த பலவீனத்திற்கோ அதிகாரம் இல்லை. எந்த சத்துருவுக்கும் அதிகாரம் இல்லை. இன்னைக்கு நீங்க அவருக்குள்ள இருக்கிறீங்க. அவர் உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா உங்க எல்லைக்கு பக்கத்திலேயே எந்த சத்துருவும் வர முடியாது. ஏன்னா நம்ம ஒரு அந்த அந்த அட்மாஸ்பியருக்குள்ள நம்ம வந்துட்டோம். அந்த ஜீவனுக்குள்ள நம்ம வந்துட்டோம். இது அறியாததுனாலதான் இன்னும் பல பகுதிகள்ல ஒரு கட்டுகளுக்குள்ள நம்ம இருக்கிறோம். இத எப்போ ரியலா, அதான் வசனம் சொல்லுது, அவரை விசுவாசிக்கிறவன் அவர் உண்டென்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறவர் என்றும். அது என்ன உண்டு அப்படின்னு விசுவாசிக்கிறது என்னன்னா அவரை ரியலா பார்க்கிறது. இன்னைக்கு பார்க்கிற எல்லாத்தையும் ரியலா பார்க்கிறோம். பிசிக்கல் ஐஸ்ல பார்க்கிறது நமக்கு ரொம்ப ரியலா தெரியுது. பிசிக்கல் இயர்ஸ்ல கேட்கிறது நமக்கு ரொம்ப ரியலா தெரியுது. ஆனா அன்சீன் ரெல்ம்ல இந்த சர்வ எல்லாத்தையும், வானத்தையும் பூமி அண்ட சராசரங்களையும் காணக்கூடாத உலகத்தில் இருந்து தம்முடைய வார்த்தையினால் அவர் சிருஷ்டித்தாரே, அந்த தேவனை நம்ம ரியலா பார்க்கிறோமா? அந்த தேவனே இன்றைக்கு உங்களுக்குள்ளதான் இருக்கிறாரே, அவரை ரியலா பார்க்கிறோமா? என்னைக்கு இத நம்ம நம்ப ஆரம்பிக்கிறோமோ நமக்குள்ள ஜீவன் கடந்து வருகிறது. குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அந்த ஜீவன் இருந்ததுன்னா வசனம் சொல்லுது, எங்களுடைய ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள்ள மறைஞ்சு இருக்குதான். நம்முடைய ஜீவன் எந்த வல்லமை நம்மளை தொடுறதுக்கு அதிகாரம் இருக்கு? அவருக்குள்ள மறைஞ்சிருக்கிற நம்முடைய ஜீவனை தொடுவதற்கு எதற்கும் அதிகாரம் இல்லை. இன்னைக்கு அவருடைய சாட்சி வல்லமையான சாட்சியா இருக்குது. பிசாசு நம்மளை குற்றப்படுத்திட்டே தான் இருப்பான். கடந்த கால சோதனைகள், பாவங்கள், பலவீனங்கள். ஆனா வசனம் சொல்லுது, கிறிஸ்துவுக்குள் இருப்பவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை.
அவன் சொல்றான், நீ தகுதியற்றவன். நீ அந்த காலத்துல இதெல்லாம் செஞ்சல. அதனாலதான் உனக்கு இது வந்தது. இல்ல உன் குடும்பத்துல உன் ஆன்செஸ்டர்ஸ், உன்னுடைய ஃபோர் ஃபாதர்ஸ் செய்த காரியங்கள், அதனால இது உனக்கு வந்தது. இப்படின்னு இரவும் பகலும் சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவனாய் அவன் இருக்கிறான். எபேசியர்ல பார்க்கிறோம், வாசிக்கலாம். எபேசியர் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். தம்முடைய தயவுள்ள சித்தத்தின்படியே நம்மை இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தமக்கு சுவீகார புத்திரர் ஆகும்படி முன்குறித்திருக்கிறார். நம்ம அதுக்கு முந்தின வசனம் பார்க்கும் பொழுது, பிரியமானவருக்குள் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறோம். அவருடைய சித்தத்தின்படி நம்மை சுவீகார புத்திரராய் அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நீ ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறாய். நீ எனக்கு பிரியமானவன், என் பிரியமே நீ ரூபவதி, உன்னில் பழுது ஒன்றுமில்லை. இதுதான் அவருடைய சத்தம். இந்த சத்தத்தை கேட்கிறோமா? இல்ல சத்ருவானவன் உங்களுக்கு எதிராய் அவன் சொல்லுகிற சத்தத்தை நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களா? அவன் சொல்றான், இதெல்லாம் நடக்க சாத்தியமா? இதெல்லாம் இப்படி வந்தா, இப்படி வந்து இப்படிதான் உன் குடும்பம் இப்படித்தான் போகும், இதுதான் உலகத்துல நடக்குது அப்படின்னு அவன் சொல்றான். உங்க விசுவாசம், உங்க இருதயத்துல இருக்கிற விசுவாசம் என்ன சொல்லணும்? கிறிஸ்துவுக்குள் நான் எப்பொழுதும் வெற்றி சிறப்பேன். எல்லாவற்றிலேயும் அவர் ஜெயம் கொடுக்கிறவர். இவை எல்லாவற்றிலேயும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் இருக்கிறோம். இன்னைக்கு யாருடைய சாட்சிய நீங்க நம்ப போறீங்க? எல்லா சத்தத்தையும் விட யோவான் நம்மள அழைக்கிறார். இந்த உலகத்தின் எல்லா சத்தங்களையும் விட தேவனுடைய சாட்சியின் சத்தத்தை நம்பும்படிக்கு அவர் நம்மை அழைக்கிறார். ஆபிரகாம் அந்த சத்தத்தை தான் நம்புறாரு. முதிர் வயதுல ஒரு பிள்ளைய கொடுப்பேன்னு ஒரு வாக்கு கொடுக்கிறாரு. சரீரம் செத்து போச்சு, சாராளுடைய கர்ப்பம் செத்து போச்சு. ஆனா தேவனுடைய வாக்குத்தத்தத்தை குறித்து அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. அவனுக்கு இந்த உலகம் சொல்ற சத்தம், தன்னுடைய சரீரம் ஒரு சத்தத்தை கொடுக்குது, சாராளுடைய கர்ப்பம் ஒரு சத்தத்தை சொல்லிட்டு தான் இருக்கு. இந்த உலகம் லாஜிக்கல் திங்கிங், இத்தனை வயசுல உன்னால பிள்ளை பெற முடியாதுன்னு இந்த உலகம் ஒரு சத்தத்தை சொல்லிட்டு தான் இருந்தது. ஆனால் அந்த எல்லா சத்தத்தையும் புறக்கணிச்சு தள்ளிட்டு அவருடைய சத்தத்தை அவன் அவ்விசுவாசமாய் சந்தேகப்படாமல் தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். அதை கன்சிடரே பண்ணலையா? இன்னைக்கு நீங்க எதை கன்சிடர் பண்ணிட்டு இருக்கிறீங்க? உங்க சரீரம், உங்க சிம்டம்ஸ், இல்ல உங்க வாழ்க்கையில உங்களுக்கு ஏற்படுகிற பிரச்சனைகள், இத கன்சிடர் பண்றீங்களா? இல்ல அவர் உங்களுக்கு கொடுத்த சத்தம், நீங்க குணமாயிட்டீங்க, அவர் பலவீனத்தை ஏற்றுக்கொண்டுட்டாரு, அந்த சத்தத்தை பிரதானமாய் பார்க்கிறோமா? சூழ்நிலைகள் ஒரு விஷயத்த சொல்றதுக்கு சொல்லுது, தேவன் ஒரு விஷயத்த சொல்றாரு. ஆபிரகாம் தேவனுடைய சாட்சியை, சத்தத்தை நம்பினார். அதன் விளைவா அங்க ஒரு பெரிய அற்புதம். இன்னைக்கும் நேத்து நம்ம தியானிச்சோம். மரியாள் உலகத்திலேயே இயற்கையின் விதிகளை உடைக்கக்கூடியவர் தான் இன்னைக்கு நமக்குள்ள இருக்கிறாரு. உலகத்துல இது இப்படி வந்து இப்படி நடந்தாதான் இதுல ஒரு 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 விடுதலையை பார்க்க முடியும், ஒரு அற்புதத்தை பார்க்க முடியும்னு உலகம் சொல்லுது. ஆனா ஒரு கணவனும் மனைவியும் இணையாமலே பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே மரியாள் குமாரனை, தேவகுமாரனை அவள் பெற்றெடுத்ததை பார்க்கிறோம். இன்னைக்கும் அப்படியே நீங்க ஒரு கற்பனை பண்ணுங்க. ஒரு நீதிபதிக்கு முன்னாடி, ஒரு ஜட்ஜுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு எதிரா பல குரல்கள் உங்களுக்குள்ள எழும்புது. நீங்க செஞ்ச தவறுகள், உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய பயம், குற்ற உணர்வு, தோல்வி. அந்த இடத்துல தேவன் உங்களுக்காக எழும்பி நின்று அவர் சாட்சி கொடுக்கிறார். இவன்
நீ என்னுடைய நேசகுமாரத்தி. இவள் என்னுடைய நேசகுமாரத்தி. இவளுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இவள் என்னுடைய பிள்ளை. இவளுக்குள்ள ஜீவன் இருக்கு அப்படின்னு அவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இந்த சாட்சியை நம்புவீங்களா? இல்ல உங்க உள்ளத்துக்குள்ள எழும்புகிற சாட்சிகளுக்கு பிரதானமான இடத்தை நீங்க கொடுக்கறீங்களா? விசுவாசம் அப்படிங்கிறது தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளும்படி அவரை சம்மதிக்க வைக்கிறது இல்லை. இயேசு கிறிஸ்து மூலமாய் நாம் நேசிக்கப்படுகிறோம், மன்னிக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய குடும்பத்துக்குள்ள இன்றைக்கு வந்து சேர்ந்திருக்கிறோம். இந்த சாட்சியை ஏற்றுக்கொள்ளுவதற்கு பெயர்தான் விசுவாசம். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறதாம். அந்த குமாரனை நமக்குள்ள பெற்றிருக்கிறோம், ஜீவனை பெற்றிருக்கிறோம், உயிர்த்தெழுதலை நமக்குள்ளே பெற்றிருக்கிறோம். அப்போ சந்தேகம் எழும்பும் பொழுது நம்ம உணர்வுகள் சொல்லக்கூடிய காரியத்தை நம்ம என்ன செய்யக்கூடாது? பார்க்கவே கூடாது. அவருடைய சாட்சியின் மகத்துவத்தை, அவருடைய சத்தம் என்ன சொல்லுது? இன்னைக்கு எனக்குள்ளே இருக்கக்கூடிய அவருடைய சத்தம் என்ன சொல்லுது? இதுதான் நிஜம். என்ன வேணாலும், எது வேணாலும் வெளியில எக்ஸ்டர்னலா என்ன சத்தம் வேணாலும் இதுவரைக்கும் நீங்க கேட்டிருக்கலாம். ஆனா அதை நிஜமாய் பார்க்காதபடி உங்களுக்குள்ளே இருக்கிற சத்தத்தை நீங்கள் நிஜமாய் பார்க்கும் பொழுது, அவருடைய சத்தத்தை நிஜமா பார்க்கும் பொழுது நிச்சயம் ஆன விடுதலை. குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். சத்தியத்தையும் நீங்கள் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இன்றைக்கு இதுதான் சத்தியம். அவருடைய சாட்சிதான் சத்தியம். அப்போ இன்றைக்கு அவருடைய சாட்சியை ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், அவருடைய சத்தம் இன்றைக்கு நமக்குள்ளே தொனிக்கிறதை அதிகமாய் உணர வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இன்னைக்கு உங்க உணர்வுகளுக்கு இடம் கொடுக்காதபடி அவருடைய சத்தத்துக்கு பிரதானமான இடத்தை நீங்க கொடுக்கும் பொழுது, அதுதான் நிஜம், அதுதான் சத்தியம்னு நீங்க ஏற்றுக்கொள்ளும் பொழுது, அந்த சாட்சி உங்களுக்குள் நிலைவரப்படுகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். வசனம் சொல்லுது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், என் சத்தம் உங்களில் நிலைத்திருந்தால், நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். இன்னைக்கு அவருடைய சத்தம் நமக்குள்ள நிலைச்சிருக்கும் போது நம்ம வாழ்க்கையில எல்லாமே நடக்கும். இன்னைக்கு நம்ம தேவைக்காக ஜெபிக்க வேண்டிய இடத்துல நம் தகப்பன் நம்மை வைக்கவில்லை. எல்லாம் அவரிடத்துல இருந்து தாராளமா நமக்கு கொடுக்கப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு அவர் நமக்கு தகப்பனாய் இருக்கிறார். அவரை எப்போ நீங்க அப்பான்னு ரியலா பார்க்கிறீங்களோ, அந்த நிமிஷத்துல இருந்து நீங்க அப்பான்னு எப்ப ரியலா உணர ஆரம்பிக்கிறீங்களோ, ரியலா பாக்குறீங்களோ, அந்த நிமிஷத்துல இருந்து உங்களுக்காக வல்லமையாய் அவர் செயல்படுகிறார். இன்னைக்கு அவர் செயல்பட, அவருக்கு நம்ம பிள்ளையாயிட்டோங்கிறத அவருக்கு தெரியும். ஆனா அவரை செயல்பட விடாமல் தடுப்பது நம்ம மனதில் எழும்புகிற பலவிதமான அவிசுவாசமான காரியங்கள். இன்னைக்கு ஒரு பிள்ளைக்கு அவர் சொல்றாரு, என் பிள்ளையே கொடுத்திருக்கிறேனே, நான் உனக்கு எதை செய்யாமல் இருப்பேன்? ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாத்தையும் நீ என்கிட்ட கொடுத்துரு. இதுதான் அப்பாவினுடைய சத்தமா இருக்கிறது. அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கும் பொழுது ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது. ஏசாயா 51. ஒரு நிமிஷம். இந்த இடத்துக்கு இந்த இந்த வசனம் நமக்கு ஆசீர்வாதமாய் இன்றைக்கு தேவன் தருகிறத என்னுடைய ஆவியில நான் உணர்றேன். ஏசாயா 51:3. ஏசாயா 51:3. கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார். அவர் அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேர்தல் அடையச் செய்து, அதன் வனாந்தரத்தை ஏதேனைப் போலவும், அதன் அவாந்தர வெளியை கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும்
துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். கர்த்தர் சியோனுக்கு ஆறுதல் செய்வார். பாழான ஸ்தலங்களை எல்லாம் நீங்க அவரை நிஜமா பார்க்கும் பொழுது நீங்க தேறுதல் அடைந்து உங்க வனாந்தரம் எல்லாம் ஏதேனை போல, அவாந்தர வெளிகள் கர்த்தரின் தோட்டத்தை போல அவர் மாற்றுகிறாராம். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும். அதுல முதல் வசனத்தை பார்க்கும் பொழுது, நீங்கள் வெட்டி எடுக்கப்பட்ட கன்மலையும் நீங்கள் தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழியையும் நோக்கி பாருங்கள். விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நோக்கி பாருங்கள். அந்த இடத்துக்கு வரும்போது சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம் இன்னைக்கு எல்லாத்தையும் உதறி தள்ளிட்டு இவர் மாத்திரமே நிஜம் என்பதை நீங்க உணர ஆரம்பிக்கும் பொழுது அங்க மிகப்பெரிய ஒரு விடுதலையும் சந்தோஷமும் துதியும் கீதமும் மகிழ்ச்சியும் உங்களுக்கு உண்டாகிறதை நீங்க பாப்பீங்க. தத்தளிப்பின் பாத்திரம் உங்கள் கையிலிருந்து இன்றைக்கு விலகி போகிறது. அவருடைய கரத்தின் நிழலினால் உங்களை என்ன செய்கிறாராம்? மறைக்கிறாராம். நித்திய மகிழ்ச்சி உங்கள் தலையின் மேல் அவர் வைக்கிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நீங்கள் அடைகிறீர்கள். சஞ்சலமும் தவிப்பும் உங்களை விட்டு, உங்கள் குடும்பங்களை விட்டு, உங்கள் குடும்பங்களில் இருக்கிற ஒவ்வொருவரை விட்டும் அது வெளியே போகிறதை நீங்க நிச்சயமா பார்ப்பீங்க. நீங்கெல்லாம் கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள்னா, நம்ம அவருடைய ரத்தத்தினால் மீட்கப்பட்ட ஜனங்களாய் நம்ம இருக்கிறோம்னா, நமக்கு நித்திய மகிழ்ச்சியை அவர் தருகிறார். சந்தோஷமும் மகிழ்ச்சி அடைகிறோம். சஞ்சலம், தவிப்பு, தத்தளிப்பின் பாத்திரம் எல்லாம் ஒவ்வொரு குடும்பத்தையும் விட்டு அது விலகி போகிறது. பெரிய ஒரு சமாதானத்தை தேவன் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிறார். நம்ம அப்படியே கொஞ்ச நேரம் ஜெபிக்கலாம். எல்லா காரியங்களையும், சிந்தனைகள் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே அவர் சமூகத்துல மெடிடேட் பண்ணலாம். நீங்க ஒரு கோர்ட்டுக்குள்ள இருக்கிறத நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு கோர்ட்ல நீங்க இருக்கிறீங்க. உங்களுக்கு எதிரா உங்க ஃப்ளஷ் சத்ரு பல சத்தங்கள் அவன் கொடுத்துட்டே இருக்கிறான். இது நடக்காது, இது சாத்தியம் இல்ல, நீ நம்புகிற நம்பிக்கை என்ன, இது எப்படி நிஜம், உலகத்துல இப்படி எல்லாம் வந்தா இப்படித்தான் ஆகும், இதெல்லாம் நடக்கவே நடக்காது இப்படின்னு பல சத்தங்களை அவன் உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கான் வெளியில இருந்து. ஆனா உங்க பக்கத்துல உங்க கூட பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் அவங்க ஒரு சத்தத்தை உங்களுக்கு சொல்லிட்டே இருக்கிறாங்க. இல்ல, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன். உன் வாழ்க்கையில என்னால செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒண்ணு இருக்குதா? நீ எனக்கு பிள்ளை அப்படின்னு அவர் உங்களை குறித்து சாட்சி கொடுக்கிறத நீங்க அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க. உங்களை குறிச்சு அவர் சாட்சி கொடுக்கிறார். நீ எனக்கு பிரியமான பிள்ளை, உனக்காக நான் எல்லாவற்றையும் நான் செய்வேன். கர்த்தராகிய நான் உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற தகப்பனாய் நான் இருக்கிறேன். உனக்கு குறைவுன்னு ஒண்ணும் இல்ல. அந்த கோர்ட்ல அத்தனை குற்றச்சாட்டுகள், அத்தனை உங்க ஃபிளஷ்ல நீங்க கேட்கிற சத்தம் அத்தனைக்கும் எதிராய் அவர் சொல்றாரு, நீ எனக்கு சொந்தம், நீ எனக்குரியவள், எனக்குரியவள்னு அவர் உரிமை பாராட்டுகிறத நீங்க பாருங்க. அவரு உங்களை கண்ணுக்குள்ள மறைத்து வைத்திருக்கிறாராம். உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று சொல்லுகிறார். இந்த தேவன் உங்க கூட இருக்கிறாரு. நீங்க காயங்களை அனுபவிக்க கூடாது, பலவீனங்களை, வியாதிகளை நீங்க சுமந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு தன்னுடைய சரீரத்துல அவர் காயங்களை ஏற்றுக்கொண்டதை நீங்க பாருங்க.
இன்னைக்கு நீங்க பார்க்கிறதெல்லாம் வெறும் சிம்டம் தான். அவர் உங்க சரீரத்துல இருக்கிற அத்தனை பலவீனங்களையும், நோய்களையும் அவர் தன்னுடைய சரீரத்துல ஏற்றிருக்கிறாரு. உங்களுடைய தரித்திரத்தை அவர் ஏற்றிருக்கிறார். இதுதான் நிஜம். இதுதான் தேவன் கொடுக்கிற சாட்சி. இத மட்டுமே நான் நம்புவேன்னு சொல்லும்போது, உங்களுடைய எல்லா பகுதிகளிலும் அற்புதங்கள் உண்டாகிறத நீங்க இன்றைக்கு பார்க்க முடியும். அப்பா, நீங்க தான் நிஜம். நீங்க தான் ரியல். நீங்க தான் உண்மை. நீங்க தான் சத்தியம். மற்ற எல்லாம் மாயை அப்படின்னு உங்க இருதயம் சொல்லட்டும். உங்க தகப்பன் உங்களை கட்டி அணைத்திருக்கிறார். உங்களை அவர் கைவிடவே போறதில்ல. அவர் மறந்தாதானே கைவிடுறதுக்கு. ஒரு இமை, ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் கூட அவர் உங்களை மறக்கலனா அவர் எப்படி உங்களை கைவிட முடியும்? இன்னைக்கு நீங்க இருக்கிற இடம்தான் அவருக்கு சந்தோஷம்னு சொல்லி உங்களுக்குள்ள அவர் வந்திருக்கிறாரே. அவருக்குள்ள உங்களை வச்சிருக்கிறாரே. ஜீவனுக்குள்ள, உயிர்த்தெழுதலுக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஒன்றும் உங்களை சேதப்படுத்தாது. ரீபல ஹாஷல பிரீகது கரபா ரீபலீஷோ லூஹது கரபா. நல்ல தகப்பனே, நன்றியோடு நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நல்ல நாளின் காலை வேளையில நீர் எங்களோடு இடைப்பட்ட உம்முடைய வார்த்தைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எங்க உணர்வுகள் கொடுக்கிற சத்தம், மற்ற மனிதர்கள் கொடுக்கிற சத்தம், ரிப்போர்ட் கொடுக்கிற சத்தம், இந்த உலகத்தின் சத்தங்கள் எல்லாம் மாயை என்று நாங்க அதை புறக்கணித்து தள்ளுறோம்ப்பா. நீங்க எங்களை குறித்து கொடுத்த சத்தம் சாட்சிதான் நிஜம். நாங்க உங்களுக்கு பிள்ளைங்கிறது தான் நிஜம்ப்பா. நாங்க உமக்கு பிறந்துட்டோம்னா எங்க டிஎன்ஏ மாறிடுச்சு, எங்க ரத்தம் மாறிடுச்சு, எங்களுடைய உறுப்புகள் எல்லாம் உங்க செயல், உங்க உயிர்த்தெழுதல் வல்லமை எங்க உறுப்புகளுக்குள்ள செயல்படுகிறதப்பா. நாங்க மனுஷரா எங்களை திங்க் பண்ண கூடாதுப்பா. வானத்துக்குரியவர்களாய் நாங்க எங்களை யோசிக்க, சிந்திக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த ஒவ்வொருவரையும் மனதார உங்க பிள்ளையா நான் பிளஸ் பண்றேன்ப்பா. குடும்பத்தில் ஏற்பட்டிருக்கிற எல்லா குழப்பங்கள் நீங்கி தேவ சமாதானத்தை நான் பேசுகிறேன் அப்பா. இன்றைக்கும் நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க, நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும், சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போகும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள். சந்தோஷம், மகிழ்ச்சி, துதி, கீத சத்தம், ரட்சிப்பின் கம்பீர சத்தம் ஒவ்வொரு கூடாரங்களிலும் துணிக்கும்படியாக மனதார ஒவ்வொரு குடும்பங்களையும் நான் பிளஸ் பண்றேன். கர்த்தர் அப்படியே நிற்கிறியே செய்கிறீரப்பா. நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேங்க்யூ. யாராவது ஷேர் பண்ணுமா? தேங்க்யூ அக்கா. ப்ரேயர் ரெக்வெஸ்ட் எதுவும் இருந்தா சொல்லலாம். டெஸ்டிமனிஸ் இருந்தா ஷேர் பண்ணலாம். ஓகே, ஒரு பிரதருக்காக நம்ம ஜோ பண்ண போறோம். சௌமியா சிஸ்டர் வந்திருக்காங்க. உங்க ஹஸ்பண்டுக்கு கொஞ்சம் கிட்னி ப்ராப்ளம். இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாரும் விசுவாசிப்போம், பிரதர் பரிபூரணமா சுகமாயிட்டாங்க. சௌமியா சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் பரிபூரண சுகத்தை பெற்று அவங்க இந்த சாட்சியை தனக்குள் ஏற்றுக்கொண்டு இருக்கிறத உலகத்துக்கு வெளிப்படுத்த போகிற நாட்களுக்குள்ள கர்த்தர் அவங்கள கொண்டு வந்திருக்கிற அநேக மக்கள் அவங்க மூலமா அவர்தான் ஜீவனுள்ள தேவன் என்பதை அறிந்து கொள்ளும்படி தேவன் செய்ய போகிறார். அந்த சௌமியா சிஸ்டருடைய ஹஸ்பண்டுக்காக நம்ம ஜெபிக்கலாம். எல்லாரும் ஒருமனப்பட்டு அந்த பிரதருடைய கிரியாட்டினின் லெவல், எல்லா கிட்னிஸ் ஃபங்க்ஷன்ல இருக்கிற எல்லா லெவலும் அது நார்மல் ஆகும்படி, அந்த ரத்தத்துல இருக்கிற எல்லா குறைவுகளும் நீங்கி கிறிஸ்துவின் ரத்தம் அவங்களுக்குள்ள ஓடுறத நம்ம பேச போறோம். ஒரு பெரிய விடுதலையை இன்னைக்கு
அவங்க பார்க்கணும். குடும்பத்துல ஒரு பரிபூரண சுகமும், சமாதானமும், விடுதலையும் அவங்க பார்க்கணும். நம்ம ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. தகப்பனே, இந்த நாளிலும் உம்முடைய சாட்சி, உம்முடைய சத்தம் எவ்வளவு வல்லமையுள்ளது என்பதை நாங்கள் தியானித்தோம். இந்த சத்தம் இன்றைக்கு எங்களுக்குள்ள இருக்குதுப்பா. அதை நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்க எங்க எல்லாருக்குள்ளயும் உங்க சத்தம் இருக்குது. அந்த வல்லமையுள்ள சத்தத்தை அந்த பிரதர் மேல நாங்க பேசுறோம். இயேசுவின் தழும்புகளால் குணமானீர்கள் என்கிற உம்முடைய சத்தத்தை பிரதர் மேல நாங்க பேசுறோம்ப்பா. அவங்க சுகமாயிட்டாங்க. அவங்க ரத்தத்துல கிறிஸ்துவின் ரத்தம், அந்த டிஎன்ஏ மாற்றப்பட்டு இருக்கிறதுனா கிறிஸ்துவின் ரத்தம் தான் அந்த சரீரத்துல ஓடுதுன்னா அந்த ரத்தத்துல எல்லா குறைவுகளும் நீங்குகிறதை நாங்கள் பேசுகிறோம். அவங்க அடுத்த முறை டாக்டர்கிட்ட போகும் பொழுது அவங்க சந்தோஷமா போறாங்கப்பா. விசுவாசத்துல போய் அங்க எல்லாம் அவங்க நார்மல்னு அவங்களுக்கு வரப்போகுது. அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாம் நார்மல்னு நாங்க டிக்ளேர் பண்றோம் இயேசுவின் நாமத்தினாலே. இயேசுங்கிற நாமத்துக்கு முன்னாடி எல்லா குறைவுகளும் நீங்கித்தான் போகணும்பா. அந்த நாமத்தினால நாங்க பேசுறோம். பரிபூரணமான ஒரு விடுதலை, பரிபூரணமான ஒரு சுகம் கர்த்தர் கொடுத்து விட்டீர். அவங்க அப்பா உங்களுடைய செய்கைகளை விவரிக்க போறாங்கப்பா. கர்த்தர் அந்த இடத்துக்கு நீங்க அவங்கள கொண்டு வந்துட்டீங்க. அந்த குடும்பத்தை நீங்க அப்பா ஒரு பெரிய விடுதலைக்குள்ள நீங்க நடத்திட்டீங்க. நன்றி செலுத்துகிறோம். உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நன்மை செய்தபடியினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா. துதி கன மகிமையாவையும் இயேசு ஒருவருக்கே செலுத்துகிறோம். கர்த்தரும் மீட்பெருமாகிய இயேசுவின் மூலம் கேட்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.